ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்து எண்ணெய் சூடானதும் கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கிலோ இல்லை இந்த மாதிரி சின்னதாகவோ கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விடணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாமே நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை இந்த வெங்காயத்தோட நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்ததாக 2 தக்காளி எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்து நல்லா பச்சை வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அதுக்காக ஸ்டவ்வை சிம்மிலேயே நான் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி நல்லா வேக வச்சிடுறேன். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு குக்கரில் 1 கேரட், 1 பீன்ஸ், கொஞ்சமாக க்ரீன் பீஸ், 1 உருளைக்கிழங்கு இது எல்லாமே சின்னதாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக அளவாக தண்ணியும் எடுத்து உப்பு, மஞ்சள் தூள் போட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் 1/2 கப் அளவிற்கு தேங்காய் துருவல், 5-6 முந்திரி பருப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நான் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்மளுக்கு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சிருந்த இந்த காய்கறிகளை நம்ம தண்ணியோடையே அப்படியே சேர்த்துக்கிறணும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக வைக்கணுங்க. 5 to 6 நிமிஷத்திற்கு கூட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி நல்லா மசாலாவோட நல்லா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ தான் நம்ம அரைத்த இந்த தேங்காய், முந்திரி பருப்பு விழுதுகளையும் சேர்த்துக்கிறணும். அடுத்ததாக 1/2 கப் அளவிற்கு தயிர், நல்ல கெட்டி தயிரை சேர்த்துக்கிறணுங்க. கெட்டி தயிரை சேர்க்குறப்போ நம்மளுக்கு இந்த குருமா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு, நல்ல ஒரு நறுமணத்தோட நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குதுங்க. இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். திரும்பவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு, திரும்ப அதிக நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது. தயிர் சேர்த்ததுனால ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கிறணும். இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வச்சுக்கிறலாம். அடுத்ததாக 2 கப் அளவிற்கு பால், காய்ச்சின பால் இல்லை காய்ச்சின பாலை எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நல்லா காய்ச்சி ஆற வைத்த பாலை எடுத்து அதை நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பாலும் தயிரும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் குருமாவை கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப சுவையான வெஜிடபிள் குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெஜிடபிள் குருமா இன்றைக்கி நான் எதுக்காக செஞ்சுருக்கேன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் பூரி பண்ணியிருக்கேன். பூரிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி போன்ற டிஃபன் வகைகளுக்கெல்லாம் ரொம்ப ஏற்றது நல்ல ஒரு உணவு வகைங்க. அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்னுடைய ஃபீஸ்ட் ரெசிபி சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.